இப்போ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இப்போ நாங்க இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம் அப்படிதானே. இது வந்து பேசிக் கிளாஸ். நான் வந்து ஒரு சார்ஜிங் பின்னோடு கலெக்டர் எப்படின்றது பார்த்துக்கிறோம், டிஸ்பிளே பார்த்துக்கிறோம், காம்பனன்ட் எல்லாம் இப்போ நாங்க பார்த்துக்கிறோம். சரியா? அப்ப நீங்க வந்து இப்போ புதிய போன்ல நீங்க வந்து ஒரு ரிப்பேர் ஒன்று செய்ய போகல. சரியா? ரிப்பேர் ஒன்று செய்ய போகல. அந்த ரிப்பேரை செஞ்சு அந்த போர்டு வேலை செய்யணும் அப்படிதானே. போர்டு வேலை செய்யும். அதுக்கு வந்து இப்போ நான் வந்து பிராக்டிஸ் பண்றது வந்து நோ பவர் போர்டு. சுத்தி இந்த பலர் வந்து நோ பவர் போர்ட்ல. ஓகே, இதே ஒரு கஸ்டமர் ஒரு போனோட தந்தாங்க, கஸ்டமர் ஒரு போனோட தந்தாங்க சார்ஜிங் பின் மாத்துறது, பிரைஸ் சேஞ்ச் பண்றது ஒரு கட்டம் வரக்கூடாது. நான் அந்த போனை ரிப்பேர் பண்ணி இந்த போன் ஃபுல்லாவே நான் பண்ண ரிப்பேர் சக்சஸ் ஆகும். சரியா? அப்ப கேட்டது கஸ்டமர் போனோட தந்தீங்க, இது கஸ்டமரோட போன் உண்டு. ஓகே, இது வந்து சார்ஜ் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டேன் வந்திக்குது. சார்ஜிங் பின்னோட எடுத்தே வந்தீங்க. ஓகே, சார்ஜிங் பின்னோட எடுத்தே வந்தீங்கன்னா இதை நாங்கள் எப்படி என்ன செய்ய போறோம் சொன்னா பேசிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படிதானே அவரை வந்து இந்த சார்ஜிங் பின்ன அவரை வச்சு நாங்கள் இப்ப மாத்தணும். ஓகே, அவரை வச்சு நாங்கள் சார்ஜிங் பின்ன மாத்த போறோம். சார்ஜிங் பின்ன மாற்றி சார்ஜிங் இந்த போன் வந்து சார்ஜ் ஆகுதுனால செக் பண்ண போறோம். நீங்க வந்து வேலை செய்யாத போட்டு வந்து கட்டாம கட்டாய பண்ணீங்க அப்படிதானே. மட்டும் போன் வர போகல, பெருமை வர போகல, அதை நாங்க செஞ்சு சக்சஸ் ஆகி பண்ணாம. ஓகே, சரியா? வரேன் நீங்களும் போனை வந்து ரிப்பேர் பண்ணி சார்ஜிங் ரிப்ளேஸ் பண்ணா போன் வந்து சார்ஜ் ஆகல இருக்கு. ஓகே.